இது அறிவுடைமையா? காந்தியாரின் பெயரை உபயோகப்படுத்தி வாழுகின்ற பெருமை பெறுகின்ற கூட்டம் மாத்திரம்தான் அங்கு சென்று தங்கள் சுயநலத்திற்கு ஒரு கட்சி சார்பாக தீர்மானங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். மாநாட்டுக்கு வந்தவர்கள் 200 பேர், வெளியில் இருந்தவர்கள் 300 பேர். ஆச்சாரியாரே இந்த கூட்டம் பலமானதாக இல்லை என்கிறார். இதற்கு ஒலிபெருக்கியும் இருந்ததாம். ஆகவே இது எல்லா கட்சி மாநாடாம். பித்தலாட்டத்துக்கும் புரட்டுக்கும் ஒரு எல்லையே இல்லை போலும். தென்னாட்டிலிருந்து 100 தந்திகள் பறந்தனவாம். இதில் 99 தந்திகள் பார்ப்பனர்களுடைய தந்தியை தவிர வேறில்லை. பத்திரிகை கட்டுப்பாடுகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. எல்லா பார்ப்பனுடையதும் அவர்களுடைய அடிமைகளும் அவர்களுக்கு பயந்த கோழைகளும் ஆகும். பத்திரிகை கட்டுப்பாடுகளே ஒழிய இதில் பொது ஜனங்களுக்கு எந்தவித கவலையோ முக்கியத்துவமோ இருந்ததாக சொல்லுவதற்கில்லை. அன்றியும் பல சமூகங்களின் அடிப்படையான தத்துவத்தை கொண்ட அரசியல், சமுதாய இயல், பொருளாதார இயல் ஆகியவற்றை கொண்ட அரசியல் விஷயத்தை ஒரு மனிதரின் பட்டினி விவரத்தை கொண்டு முடிவு செய்வது அறிவுடைமை ஆகுமா? அன்றியும் பட்டினியால் காரியம் சாதிப்பதும் பட்டினிக்கு பயன்படுவதும் காட்டுமிராண்டி காலத்துக்கு செய்கை அல்லையா? இதற்கு இணங்கினால் இனி எங்கு போய் முடியும்?